நீங்க தேவர் அவர்களுடைய புகைப்படம் பார்த்திருப்பீங்க எல்லாருமே. அவருடைய புகைப்படம் எல்லார் வீட்லயும் இருக்கும், இல்ல கூகுள்ல கூட தேடி பாருங்க. 2 விதமான புகைப்படம் இருக்கும். ஒண்ணு கம்பீரமா ஒரு மீச வச்சிருப்பார் பாத்தீங்களா, கொழு கொழுன்னு முகம், உருண்ட முகமா, மீச அப்படியே பிரஷ் மாதிரி பெரிய மீசையோட கம்பீரமா ஒரு தோற்றம். இன்னொரு போட்டோ அவரோடது பாத்தீங்கன்னா மீசையே இல்லாம முடி நிறைய வளர்த்து சாந்தமா இருக்கக்கூடிய ஒரு போட்டோ. எதுக்கு அவர் மீசையை எடுத்தார்? மீசை தானங்க ஆண்களுக்கு அழகு, கம்பீரம்னாலே மீசை தானங்க. அந்த மீசை அவர் ஏன் எடுத்துட்டார்? யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? அவரு மிகச்சிறந்த பேச்சாளர். திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல அங்க உள்ள ராஜா இவரை சொற்பொழிவு ஆற்ற கூப்பிடுறார். போய் அவர் தங்கி இருந்து சொற்பொழிவு பேசுறார். முதல் நாள் பேசி இருக்கிறார். அன்னைக்கு இரவு அந்த அரண்மனை அந்தப்புறத்துல இருக்கிற இளவரசி அவரை பார்க்கணும்னு சொல்றாங்க. சரி, இளவரசி பாராட்டுறதுக்காக கூப்பிடுறாங்கன்னு ஐயாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவங்க அவர்கிட்ட ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க, உங்களுக்கு திருமணம் ஆகலமா? நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவர் அப்படியே ஸ்டன் ஆயிட்டார். எதனால உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை வந்தது? இல்ல, நீங்க பேசும்போது ரொம்ப அழகா இருக்கிறீங்க, அதை விட உங்க மீச ரொம்ப அழகா இருக்கு, அதுக்காகவே நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இது நடந்த வரலாறு. மறுநாளே அவர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு மறுநாள் சொற்பொழிவு ஆற்றுகிறார். மீசையே இல்லாம சொற்பொழிவு ஆற்றுகிறார். என்னங்க கம்பீரமான ஒரு மீசையை எப்படி உங்களால் துறக்க முடிந்தது? அவர் சொன்னார், ஒரு இளம் பெண்ணின் மனதில் இந்த மீசை ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துமாயின் எனக்கு அழகு தேவையில்லை, என் ஆன்மீகம் மட்டும்தான் எனக்கு தேவை. எப்பேற்பட்ட சிந்தனை பாருங்க. உண்மையிலே பசுமன் ஐயா அவர்களுடைய வாரிசாக நாம் நம்மை அறிவித்துக் கொள்வதாக இருந்தால், பசுமன் ஐயாவின் பாதையில் நாம் நடப்பதாக இருந்தால், எந்த தீய பழக்கமும் நமக்கு இருக்கக்கூடாது. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் யார் இருக்கிறோமோ அவங்கதான் தேவரையாவின் பரம்பரை. ஏன்னா அப்பழுக்கற்ற ஒழுக்கமான கண்ணியத்தில் உயர் நிலையில் இருந்த ஒரு மாமனிதன் பசுமன் ஐயா. அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நைஷ்டிக பிரம்மச்சாரி. அது என்ன பிரம்மச்சாரின்னு ஒருத்தங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். நைஷ்டிக பிரம்மச்சாரின்னா என்னங்க அர்த்தம்? பிரம்மச்சாரிங்கிறவங்க திருமணம் செய்து கொள்ளாதவர்கள். நைஷ்டிக பிரம்மச்சாரி யார் தெரியுமா? மனதளவில் கூட ஒரு பெண்ணை கற்பனை கூட செய்து பார்க்காதவர்கள் தான் நைஷ்டிக பிரம்மச்சாரி. அவருடைய பிறப்பே பாருங்க, ஒரு அதிசய பிறவி மாதிரி தான் இருக்கு. அவர் பிறந்தது இந்து தாய்க்கு, இந்து குடும்பத்துல பிறக்கிறார். ஆனா பால் குடித்தது இஸ்லாமிய தாயாரிடம், படித்து வளர்ந்தது கிறிஸ்தவ பள்ளியில் என்றால், பிறக்கும் போதே சமயம் சார்ந்த நேசத்தை நெஞ்சிலே தேங்கி கொண்டு பிறந்தவர் பசும்பொன் ஐயா அவர்கள். இது இயற்கை தான் வழங்கணும், யாரும் பிளான் பண்ணி பண்ண முடியாது. இது இயற்கையும் இறைவனும் வழிவிட்டால் தவிர இப்படி ஒரு பிறவி உலகத்திற்கு